பழைய ஏற்பாட்டில் ஒரே அதிகாரம் நல்லா இருக்கு சொல்லவா? உபதியா அது ஒரே அதிகாரம். சரி விட்டுருங்க, அது யாருக்கு மார்க் கிடையாது, அது சபைக்கு மார்க் போட்டுக்கோ. அல்லேலூயா. சரி ரைட், அடுத்த பாருங்க. எந்திரிச்சுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் யார் கை தூக்குறீங்கன்னா அப்புறம் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரே அதிகாரம் கொண்ட புஸ்தகம் 4 இருக்கு. கரெக்டா சொல்லுங்க. கை தூக்கணும். அப்பதான் 4 புஸ்தகங்கள் சொல்லணும். புதிய ஏற்பாட்டில் 4 புஸ்தகம் சொல்லுங்க. பார்த்து சொல்லக்கூடாது. இது வந்து டெஸ்ட் தான், பார்த்து சொல்லக்கூடாது. தெரியல, பரவாயில்ல. நான் பெரிய பைபிள்ல நான் சிறந்தவனா, ஏதோ ஆண்டவர் தெரிஞ்சவன் நம்ம பயந்து நடந்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, எத்தனை கொஸ்டின்? சீக்கிரம் போய்ட்டுறேன். எத்தனை கேள்வி வச்சிருக்கீங்க உங்களுக்கு? ஓகே ரைட். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதிலிருந்து ஒரு நதியை ஏற்படுத்தி 3 நதிகள் ஓட வச்சாரு இல்லையா? 4 பிரிஞ்சுது. அந்த 4 நதியில் ஏதாவது ஒரு நதியை சொல்லுங்க. பைசோன், கீசோன், இதகேல், ஐப்ராத். சரி, அவங்க அம்மா அவங்க அம்மா பேர் இருந்தியா? அந்த அம்மா பேர் இருந்தியா? அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்களா? ஒன்று பரவாயில்ல, ரைட். நோவா பேழை மூலம் அவனை குடும்பத்தை ரட்சித்தார் இல்லையா? ஆண்டவர் ரட்சித்தார். அதாவது இந்த பாருங்க, பேழை கை தூக்குங்க. ரைட். எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாருக்குமே உண்டு. ஏதேன் அதுக்கு பேழை உண்டாக்கி நம்ம நோவா குடும்பத்தை காப்பாற்றினார் இல்லையா? அப்போ மழை பெய்யுது. இவர் கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொல்லக்கூடாது. கேளுங்க, பதில் யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, கை மட்டும் தூக்குங்க. மழை பெஞ்சிச்சு, தண்ணியால் உலகம் அழிஞ்சது. எத்தனை நாள் மழை பெய்தது? கை தூக்குன்னு சொன்ன. கை தூக்கு. எத்தனை நாள் மழை பெஞ்சது? இருங்க, சொல்லாதீங்க சொன்னேன். போட்டு இப்படி சொதப்பக்கூடாது. சொல்ல நான் என் ஜெபத்தில் சொன்னேன் உங்களுக்கு நான். ஆனால் எத்தனை நாளில் இறங்குச்சுன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல முடியாது. எத்தனை நாளில் தண்ணி இறங்குச்சுன்னு உங்களால் கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. 253 நாள். சரி, பரவாயில்ல. இப்போ அடுத்த கேளுங்க. தண்ணி தங்கியிருந்தா 150 நாள். 150 நாள் இருந்துச்சு. ஆனால் ஆமாம், கம்ப்ளீட்டாக. அடுத்து பாருங்க. யோசேப்புக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தார்கள்? பேர் சொல்லுங்க. யோசேப்புக்கு எத்தனை? இருங்க பேரை கை சொல்லாதீங்கன்ற எப்ராஹிம் மனசன். அப்புறம் என்ன சும்மா இதெல்லாம் ஒரு கேள்வியா? இப்போ தானே ஜெபத்தில் சொன்னேன், நான் மெசேஜில் சொன்னேன். யோசேப்புடைய பிள்ளைகளை பேர் சொல்லுங்க. தப்பு. அடுத்த கேள்வி. கைவிடுதலை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல பார்வோன் பிடியிருந்து தப்பிக்கிறதுக்கு மோசே ஆண்டவர் வாதைகளால அனுப்பிச்சு ஜனங்கள் எல்லாம் மீட்டார். அவர் அழைச்சிட்டு போறாரு. எத்தனை வாதைகள் விதமான கை மட்டும் தூக்குங்க. இரு சொல்லாதீங்க. சொல்லக்கூடாது. அது ஈஸியாக தெரியும், நீங்களா சொல்லிடுவீங்க. எத்தனை வாதைகள்? வேற யாரு? நீங்கள் விடுங்க. எத்தனை? சரி, அதுக்கு மார்க் கொடுத்துருங்க. யாரை கேட்கணுமோ அவங்கள தான். அதுக்கு தான் நான் கை தூக்க சொன்னேன். ரைட், அடுத்து வரேன். கை தூக்குனா தானே சொல்ல முடியும். அப்புறம் என்ன தெரியாதவங்களுக்கு கொடுக்குறது? இப்படி எல்லாருக்குமே காசு உண்டு. ஆனால் நான் கேட்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும்போது தங்கி கொஞ்சம் தங்குறது, அடுத்த ஸ்டேஜ் போடுறது, இப்படிமாவே அழைச்சிட்டு போனாரு. எத்தனை இடத்துல உட்காந்து போனாங்க கானான் தேசத்துக்கு கடைசியாக வர சொல்லி தெரியுமா? பாளையம் இறங்கின இடம் எத்தனை? பாளையத்தில் இறங்க எத்தனை இடத்துல பாளையம் இறங்கினாங்க? எனக்கு தெரியும். 40 இடங்களில் பாளையம் இறங்க. 40 தான். ஏன்னா அதை கணக்கு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். எல்லாரும் 42 சொல்லுவீங்க. போன இடத்துக்கு அவங்க திரும்ப போனதுனால அதை கணக்கு சேர்க்கக்கூடாது. காதேஸ்லேருந்து காதேஸ்க்கு போனாங்க, அதை சேர்க்கக்கூடாது. ஆமாம், 40 இடம்தான். 42ங்கிறது
40 இடத்துல அவங்க அது சேம் பிளேஸில் திரும்ப வந்தாங்க. அதனால 40 தான். 42ன்னு சொன்னார். ரைட் ரைட் ரைட். இந்த பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க வந்து கானான் தேசத்துக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு கோத்திரம் 2 பேர் என்ன பண்ணாங்க, அப்பா நான் அந்த நதிக்கு நான் அத்தப்பா வரலாம், நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு மாடு ஆடுகளுக்கு தண்ணி நிறையா கிடைக்கிது, அதனால சில கோத்திரங்கள் இங்கேயே தங்கிடுச்சு. அது எந்த கோத்திரம் தெரியுமா? சொல்லுங்க. மனாசேல பாதி 2.5 கோத்திரம் தங்கிடுச்சு. பேர் சொல்லுங்க. 2.5 கோத்திரம் பேர் மனாசேல பாதி. மனாசே இது வரேன், பாதி கோத்திரம் மனாசேல பாதி கரெக்டு. அவங்க பேர் எழுதிங்க, இமாக். அவ்வளோ தூரத்துக்கு நான் படிக்கல. அடுத்த கேள்வி. ஓகே, சின்ன கேள்வி. இன்னும் அடுத்த போயிடுறேன். அவங்க பாதி. கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஏப்ரல் மாதம் நம்ம கொண்டாடுவோமா இல்லையா ஈஸ்டருக்கு, அதுக்கு பேப்பர்லேயே திருத்தி விட்டு மார்க் கொடுத்து வச்சுருவோம். ஓகே, கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் யூபிலி ஆண்டு கொண்டாடினாங்க. எத்தனை வருஷத்துக்கு யூபிலி ஆண்டு கொண்டாடினாங்க? எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூபிலி ஆண்டு கொண்டாடினாங்க? கரெக்ட், 50 வருஷத்துக்கு ஒரு முறை. 50வது ஆண்டு அதான் 50th இயர், 50வது வருஷம். 7 என்பது 7 வருஷத்துக்கு யூபிலி ஆண்டு கொண்டாடுறாங்க. 50 கரெக்ட், 50 தான். ஏன் சரி ரைட், ஏன் யூபிலி ஆண்டு கொண்டாடினாங்க? ஏன் அந்த 50 செலக்ட்? 50 என்ன கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல கிஃப்ட் நான் வாங்கி தரேன். யூபிலி ஆண்டு ஏன் அந்த 50 செலக்ட் பண்ணாங்க அப்படி கடவுள் சொன்னார்னு கரெக்டாக சொல். அந்த 50 ஏன் 50வது நாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும். யாராவது இருங்க, இங்கே இருங்க. 7 ரைட்டு, எவ்வளோ படைச்சார்? 7. ஏன் அந்த 50th டே கனெக்ட் பண்ணார் கடவுள்? ஆமாம், எகிப்தில் பஸ்கா அடிக்கப்பட்டதுலேருந்து 50வது நாள் சீனாய் மலை அட்டன் பண்ணாங்க. அதே மாதிரி கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்பு 50வது நாளில் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டார். ஆமாம், அந்த 50 வந்து அதனால தான் அந்த பென்டிகாஸ் 50th டே 50வது நாள். அதனால தான் அவங்க அதனால் சீனாயில் பிரத்யட்சமாக ஃபஸ்ட்டு டைம் வந்து கடவுள் வந்து பேசுகிறார். அதனால தான் அவரை செலக்ட் பண்ணார். அதனால தான் அந்த 50வது ஜூப்ளி ஆண்டில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரப்போகிறார். இதெல்லாம் கம்பேரிசன். உடன்படிக்கை பெட்டியில் உள்ள எத்தனை பொருட்கள் வைக்கப்பட்டது? உடன்படிக்கை பெட்டியில் இதெல்லாம் 1வது 2வது இருந்தது. இரு 3ன்னு யார் சொன்னது? 3 யார் சொன்னது? கரெக்டாக தப்பா? சரி நீங்கள் ரைட்டு. 3 சத்தம் வந்ததுனால 3. சரி, என்னென்ன பொருள்? ரைட், உங்களுக்கு தெரியும், நீங்கள் இருங்க. இந்த இருக்க சரி, அவங்களே சொல்லட்டும். நான் பாடம் நடத்துனேன் இங்கே வச்சு. சொல்லுங்க. 3 ரைட். கற்பலகை நடத்தின நான் தான் ஆசிரியர் கூட. தாவீது கோலியாத்தை அடிக்கிறதுக்கு சில பாக்கெட்ல அடப்பை போட்டு போனான். அதெல்லாம் வேண்டாம். 5 கல் கையில், அற்புதம் தான் பையில். அம்மா கூட ஏதாவது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அல்லேலூயா. ரைட். தாவீது கண்ணிச்சையால் ஒரு பாவம் செஞ்சான், பல பாவங்களை கட்டி கொண்டான். உரியாவின் தனக்கு ஒரு மனைவியாக்கி வைத்து கொண்டான் இல்லையா? அவள் பெயர் என்ன? வேற யாரும் இல்லை, சாதாரண கிறிஸ்தன். உங்களுக்கு தெரியுமா? மறந்துட்டீங்களா? நல்லா ஞாபகப்படுத்தணும். யார் இருக்கீங்க? நல்லா யோசனை டைம் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. ஓகே. சாலமோனின் தாயார் பேர் என்ன? ஈஸியாக சொல்கிறார். ஓகே. சங்கீத புஸ்தகத்தில் பெரிய அதிகாரம் எது? எல்லாரும் குறித்து யாரும் சொல்லுங்க. நீதிமொழியின் புஸ்தகத்தை எழுதியது யாரு? சரி, ரைட், ஓகே. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் உண்டு? 66. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எரிகோவை எத்தனை முறை சுற்றி வந்தாங்க? இல்லை மற்றவங்களாம் சொன்னதெல்லாம் திரும்பி சொல்லக்கூடாது. அப்புறம் 9, 11, 7 சொல்லிட்டேன். நான் கேட்டது மொத்தம் எத்தனை? 7. 6, 7 எவ்வளவு? அப்புறம் நீங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில், அவ்வளோதான். யாருக்குமே பைசா இல்லை, அவ்வளோதான். சரி, அடுத்தது. ஒரு நாளைக்கு ஒரு முறை, அடுத்த நாள் ஒரு முறை, 7ஆம் நாள் 7 முறை. அவ்வளோதான். அப்படி தான் கேட்கணும் கேள்வி. சீக்கிரம் போயிடுறேன். யோனா தீர்க்கதரிசி கர்த்தர் என்ன பண்ணாரு? நினிவே பட்டணத்தை அனுப்பிச்சார். ஆனால் என்ன பண்ணுறாரு? தர்ஷீஸ் கப்பலில் ஏறிக்கிறார். அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் தெரியும். அடிக்குது, கணக்கு கொடுக்குறாரு, மீன் போய் சாப்பிடுது. எத்தனை நாள் வயத்தில் இருந்தார்? நான் நல்லா யோசனை பண்ணுங்க. நல்லா நான் சொல்ல கேட்கல, எனக்கு நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இந்த நிகழ்வு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சொல்லலாம். என்ன சொல்ல முடியும் உங்களால்? சரி, இன்னொன்று கேட்குறேன். இருங்க. ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு, ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு, அப்போ இப்போ வந்து நகை, இப்போ வந்து நமக்கு வந்து கிராம் அல்லது பவுன், எத்தனை சேக்கல் பயன்படுத்தப்பட்டது? எது கஷ்டமானது? இது கஷ்டமானது. யோனா 3 நாள் இருந்தது. இருங்க கொஞ்சம் இருங்க, வரேன், கேட்டுட்டு. 3 நாள் யோனா இருந்தது. இதுதான் கல். நான் கேட்குறது ஆசரிப்பு கூட எத்தனை சேக்கல், சேக்கல் இருக்கு, எத்தனை சேக்கல் பயன்படுத்தப்பட்டது சொல்லவா? 600 சேக்கல். ரைட், அடுத்தது. புதிய ஏற்பாட்டில் ஒரு சில கேள்வி கேட்டு நிறுத்தில, டைம் ஆயிடுச்சு. இல்லை கேட்கலாம், இன்னும் யாரால அது இப்படி 5 கல்லெல்லாம் கேட்கக்கூடாது. டஃப்பாக இருக்கணும். டஃப்பானா கொஞ்சம் ஈஸியாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, சோதரன். நெக்ஸ்ட். மறுரூப மலையில் இயேசுவோடு 3 சீஷர்கள் போனாயா? இல்லை, இயேசு மறுரூப மலைக்கு போகும்போது சில சீஷர்கள் போனாங்க. 2 பேர். சொல்லுங்க பாப்பா.
அப்புறம் 2 பேர் தான், ரெண்டு 2 பேர் தான் போயிட்டு வந்தவொன்னே சொல்கிறாரு. பேதுரு கேட்கும்போது அப்போ தான் கடவுளை பாட்டு உமக்கு இது நடக்கக்கூடாதுன்னு போனோன்னா அப்பாலே போ சாத்தானேன்றார் அந்த சம்பவம். பேதுருவும் யோவானும். அடுத்தது இயேசு நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அதற்கு ஒரு சீடர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனாய குமாரனுடைய கிறிஸ்து என்றார். அவர் யார்? நல்லா யோசனை விடுங்க. அப்பாலே போ சாத்தானே. சரி, நீ எனக்கு இடர்லாகிறாய் என்று இயேசு யாரோட சொன்னார்? சரி, ஓகே. அடுத்து நல்லா கரெக்டாக வச்சாங்க. நல்ல யோசனை. யோவான் ஸ்நானகன் தகப்பன் பெயர் என்ன? அப்பா யோவான் தன்னோட அப்பா பெயர் என்ன? நல்ல யோசனை. ஐயே நீங்கள் இப்படி கேட்டால் அப்புறம் என்ன பண்ணுறது? எல்கேஜி மாதிரி அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்று அப்போ அவங்க தான் பதில் சொல்லணும், அவங்க சொல்லக்கூடாது. 1 2 3 இப்போ நான் கேட்குறேன். இல்லை எல்லாருன்னா அவன் சொல்கிறது இவங்க மட்டும்தான் சொல்லணும். அப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். யோவான் ஸ்நானன் எல்லாம் படிக்க நீங்கள் 1 2 தான் சொன்னீங்க. இப்படி கேளுங்க. 1 அப்படி இல்லை. 1 2 யோவான் ஸ்நானோட அப்பா பேர் கேட்ட கேள்வி அது கேள்வியெல்லாம் அப்படி கேட்கக்கூடாது. இயேசு சிலுவையில் உயிர் விட்ட போது சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கா இருக்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்லி அவர் உயிர் விட்டார்? எல்லாம் முடிந்தது. இல்லை, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, கடைசி ஒரு இடத்துல இருக்க இயேசு ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னு உயிரை விட்டார். அப்படி தானே இருக்கு? ஆமாம். கடைசியாக சொல்லும்போது சரி விடுங்க, இது சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 1 அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க பாப்பா. 1 நான் அப்புறமா கேட்குறேன். 2 3 கேட்குறேன், அது மட்டும் சொல்லுங்க. ரைட், 1 2 சொல்லுங்க பாப்பா. அந்த கிண்மை கண்டுபிடிக்கிற சொல்லக்கூடாது. 2 ஒண்டியாக இருப்பதிலும் அப்படி தான் எடுக்கணும். அம்மா பேருடா யோவான் அம்மா பேரு எலிசபெத். யார் சொன்னா? கடைசியாக முடிக்கிறேன். நான் கேட்குறேன்ப்பா. இப்போ இதுதான் நல்லா வேணாங்கிறாரு. நான் நல்லதை அடுத்த பார்ப்போம். ஓகே. யூதாஸ் போயிட்டார். சீடர்கள் என்ன பண்றாங்க? யூதாஸ் சேர்க்கணும்னு சொல்லிட்டு மத்தியா அப்புறம் பேதுரு ஒரு ஆள் பட்டை ஒரு சண்டை யாருனாக்க பிடிக்க வர்றாங்களே, ஏசப்பா பிடிக்க வரும் பொழுது ஒரு பேர் என்ன பண்ணா அப்படியே காதை வெட்டிவிட்டா. அந்த வெட்டப்பட்டவன் பேர் என்ன? சரி, மல்குசஞ்சேரி. லெஃப்டா ரைட்டா? சரி, நம்பர்லாம் எடுத்து ஒப்பிட்டுப்பட்டேன். ஆமேன். அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஐயா என்னுடைய ராஜா சபையார் எல்லாரும் ஆண்டவரே புது வருஷத்திலே அந்த இந்த புஸ்தகத்திலே நீ எழுதி கொடுத்த அந்த பைபிளில் சில கேள்விகளை நாங்கள் கேட்டு ஞாபகப்படுத்தி கொண்டு நல்ல நேரங்களாக நாங்கள் கழித்தோம் ஐயா. ஆண்டவரே சார் இப்பட்டுமா எங்களை காத்தீரே. புதிய ஆண்டிலும் 2020 நீங்கள் வெளியிடத்தில் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறதப்பா. எங்கள் சபையில் உள்ளவர்கள் எல்லோரும் சுபித்து வாழணும். என்னுடைய ஆண்டவரே பாதத்திலே என்னுடைய ஜபத்தை வைக்கிறேனையா. மேலும் ஆண்டவர் ராஜா சோதரப்பட்டவர், இந்த சபை என்பது ராஜா ஒரு முக்கியமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே
பரிசுத்தாவியானவர் எப்பொழுதும் அசைவாடி கொண்டிருக்கும் இந்த ஸ்தலத்திலே எப்படி நாம் பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று ஒரு சில பேருக்கு தெரியாமல் இங்கே இருக்கு. அது தெரியாதவர்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்க முடியாத தயவு செஞ்சு கேட்டு என்னுடைய சிறிய ஆண்டவரோட இயேசப்பாவனுடைய திருநாமத்திலே என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொண்டு எல்லோரும் சுபித்து வாழ இயேசப்பாவின் மூலம் ஜெபிக்கிறேன். இயேசப்பாவனுடைய திருநாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் நான் சொன்னது போல ஏப்ரல் மாதம் நமக்கு ஈஸ்டர் வரும் பொழுது கிறிஸ்டியனை செட் பண்ணி எல்லாரும் கொடுத்துட்டு இந்த டைமில் வாங்கிக்கிறது. ஒருத்தர் பார்க்கக்கூடாது, வாங்கிடுங்க, திருத்தி மார்க் போட்டு எல்லாரும் பேச கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நான் மெட்ராஸ்லேருந்து வந்ததுனால படம் பேக்லேருந்து கீழே வச்சிரு, அதனால தான் அவங்களை கேட்டு வாங்கிவிடா, ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சரி, ஆமென். நான் கேட்டேன், நான் பதில் சொல்ல. நீங்கள் 3 சொல்லுங்கள் பார்ப்போம். 3 தான் தெரியும். முப்பிரி நூல் அறாது. 4 சொல்லுங்கள் பார்ப்போம். 4 ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். யோசிங்க, இப்போ தான் யோசிக்கணும், அப்போ தான் வசனம் ஞாபகத்துக்கு வரும். 4 அப்படி இல்லை. 4ங்கிறது எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையில் இருக்கணும். இப்போ முப்பிரி நூல் அலாது 4 அப்படிங்கிறது இருக்கணும். வெளியிலன்னா புரியலையே, கக்குமுத ஆனந்தம் இல்லை. இருந்தலாம் முப்பிரி நூல் அறாதுன்னு பைபிள் இல்லையா? 4 என்னண்ணா? சரிங்களா, சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் 4 ஜீவன் தெரியாது? அப்போ நீங்கள் பரலோகம் போகிற ஐடியாவில் இருக்கிறீங்களா இல்லையா? 4 ஜீவன் பைபிள் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், 4 ஜீவன்கள். அது அர்த்தத்தோட 4 திசையில் 4 ஜீவன்கள் அப்படிங்கிறதுக்கு நான் கேட்குறேன். எண்ணிக்கையோடு உள்ளது 5 தான். 5 அப்பம் 6 6ஆம் நாள். அதெல்லாம் அதை படைப்பெல்லாம் 6ஆம் நாள்லாம் விட்டுருங்க. அது அந்த மாதிரி இருக்கணும். 6 கற்சாடிகள். நோக்கம் எதுக்காக கற்சா? 6 7 எல்லாருக்கும் தெரியும். 7 ரைட், ஓகே. 8 என்னடா என்னமோ சொல்கிறீங்களா? 8 மண்டையில் கொட்டு. 8 இல்லை, சரி.